ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த வார ஜோதிட பலனாக சோபகிருது ஆண்டு தை மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையில் உள்ள நாட்களுக்கான பலன்களும், ஆங்கிலத்தில் 5/2/2023 முதல் 11/2/2023 வரையிலான நாட்களுக்கான ஜாதக பலன்கள், ராசி பலன்கள் இப்போது பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரையில் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஏதேனும் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன், யார்கிட்டையாவது போய் ஏதாவது உதவிகள் கேட்பது, யார்கிட்டையாவது போய் ஏதாவது விமர்சனம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மேசராசிக்காரர்கள் 5-6 தேதிகளில் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரங்களில் மேசராசிக்கு 8, 9, 10, 11 இந்த இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாலும், அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு, மகரம் இந்த 2 இடங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மேசராசிக்கு. இதெல்லாம் வைத்து பலன் நம்ம சொல்லும்போது இந்த வாரம் மேசராசிகள் தன்னம்பிக்கை, தைரியம் நன்றாக இருக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு இவை ஏதேனும் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கினால் அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடனை திருப்ப செலுத்த முடியாத சூழல் கூட வரலாம். செலவு அதிகமாக காணப்படும். அதனால மேசராசிக்காரர்கள் இந்த வாரம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களாலேயோ, மனைவியாலேயோ அல்லது கணவராலேயோ இந்த வாரம் ஏதோ அனுகூலம் ஏற்படலாம். அவர்களால் ஆக்கிரமிப்பு ஏற்படலாம். அவர்கள் அதிகாரம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். தம்பி, தங்கைகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உதவி செய்வார்கள். வாக்குறுதி மீற வேண்டிய சூழல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். அதனால மேசராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த வாரத்தை கடக்க வேண்டியது. மொத்தத்தில் லக்கு நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு லக்கு கொஞ்சம் கம்மி தான். சரி, ராசியிலேயே குரு பகவான் இருப்பது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். 11ல் இவங்களுக்கு சனி பகவான் இருப்பது லாபத்தை ஏற்படுத்தினாலும் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாய் ஆகும். சரி, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் யோகம் ஏற்படும். தொழிலில் நல்ல லாபம்லாம் கிடைக்கும். இருந்த போதிலும் இவங்களுக்கு செலவு அதிகரிக்குமா இந்த வாரம் காணப்படும். அதனால மேசராசிகர் கடன் வாங்குவதிலும் கடன் கொடுப்பதிலையும் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஏதேனும் சந்திராஷ்டமம் வருதான்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 தேதிகள் சந்திராஷ்டம நாளாக வருது. அதனால ரிஷபராசி நேயர்கள் இந்த வாரம் இந்த 6, 7, 8 தேதிகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவு, பேச்சுவார்த்தை நடத்துதல், சமாதான உடன்படிக்கை இதிலெல்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். 12ல் அவங்களுக்கு குரு பகவான் இருப்பதாலும், ராசிக்கு 7, 8, 9, 10 இந்த 3 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாலும், இவங்க ராசிக்கு 5ல் கேது இருப்பதாலும், உங்க ராசிக்கு 8ல் சுக்கிரன் இருப்பதாலும், செவ்வாய் இருப்பதாலும், அதே போல 9ல் சூரியன், புதன் சஞ்சாரம் செய்வதாலும், 10ல் சனி பகவானும், 11ஆம் இடத்தில் ராகு பகவானும், 12ல் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. செவ்வாய் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8, 9 இடங்களில் அதிகமாக சஞ்சாரம் செய்வார். அதெல்லாம் வச்சு இவங்க கணக்கீடு செய்து பார்க்கும்போது இந்த வாரம் நண்பர்களாலையும், மனைவியாக இருந்தால் கணவராலையும், கணவராக இருந்தால் மனைவியாலையும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் அதிக அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்வாங்க. புத்தி சாதுரியத்தோடு இருப்பாங்க.
அதே போல இளையவர்களால் அனுகூலம் சற்று குறைந்தே காணப்படும். சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் நினைப்பாங்க. அவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த வாரம் தொழில் அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். லாபமும் நன்றாக இருக்கும். லாபத்துக்குள்ளேயே செலவுகளும் இருக்கும். எது இருந்தாலும் இவங்களுக்கு 6ஆம் இடம் வலுத்து காணப்படுவதனால இவங்க அந்த வம்பு வழக்கு போட்டி பொறாமை உடையவர் மிகவும் கவனமாக இருக்கணும். சமாதானத்தோடு இருக்கணும். யார்கிட்டையும் போய் எரிச்சலை காட்டக்கூடாது. காட்டினால் எதிரிகளால் இவருக்கு தொந்தரவுகள் ஏற்படும். குறிப்பா உடம்பு தொந்தரவு இருக்கக்கூடியவங்க இடுப்புக்கு கீழே அதிக தொந்தரவுகள் பாதிக்கப்படுவதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்வாங்க. அவங்களுக்கு ரத்தத்தில் குறைபாடும் வரலாம். சுகர் இருக்கிறவங்க இந்த வாரம் கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்படுவாங்க ரிஷபராசிக்காரர்கள். அதனால உடல் உபாதையாக இருந்தாலும் வம்பு வழக்கு போட்டி பொறாமையாக இருந்தாலும் எல்லாத்தையும் மிகவும் சாதுரியமாக கையாளணும். சில நேரங்களில் குழப்பங்களை கூட இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதிர்கொள்வாங்க. அதனால இந்த வாரம் மிக மிக ரிஷபராசிக்காரர்களும் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுனராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 8, 9, 10 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களா வருது. இந்த நாட்கள்ல இந்த வாரத்திலேயே சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா இந்த மிதுன ராசிக்கு 6, 7, 8, 9 இந்த இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், சுக்கிரன் 7ஆம் இடத்திலும், சூரியன் புதன் செவ்வாய் 8ஆம் இடத்திலும், சனி 9ஆம் இடத்திலும், ராகு 10ஆம் இடத்திலும், குரு பகவான் 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. செவ்வாய் மட்டும் மிதுன ராசிக்கு 7, 8 இந்த 2 இடங்கள்ல இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பலன் பார்க்கும்போது இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் 8, 9, 10 இந்த 3 நாட்கள் மிகவும் கவனமா இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டம் என்பது மன குமரலையும் மனக்கவலையும் மன பிதற்றலையும் ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா இருப்பாங்க. எதிராளியை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த வாரம் எதிராளியுடைய பலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்குது. அதனால சாதுரியமா பேசி சமாதானமா பேசி வம்பு வழக்கு போட்டி பொறாமைகளை சமாளிக்கணும். என்னதான் வல்லவராக இருந்தாலும் இந்த வாரம் நிதானமாக செயல்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. அதே போல புத்தி சாதுரியம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். வீடு செப்பனிடுதல் வாகனம் செப்பனிடுதல் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நடக்கும். நண்பர்களாலேயோ மனைவியாலேயோ பெரிய லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த வாரம் ஏமாற்றமே கிடைக்கும். அவர்களால் பெரிய அனுகூலங்கள் கிடைக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகப்பனார் வழியிலிருந்தும் தாயார் வழியிலிருந்தும் மிகுந்த அனுகூலம் ஏற்படும். இந்த வாரம் தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதன் பற்றி பேச்சுவார்த்தைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். தாயார் வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதன் பற்றியான பேச்சுவார்த்தைகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நடக்கும். தொழில் அமோகமாக போகும். லாபம் அதற்கேற்றாற்போல தான் இருக்கும். செலவு குறைந்தே காணப்படும். மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம்னே சொல்லலாம். ஆனா அவங்களுடைய எதிராளியை மட்டும் அவங்க சமாதானப்படுத்தி கொள்ளணும். அவங்களுடைய வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அவங்களுடைய வியாதியை குறிக்க வராரு. அவர் 7, 8 இருக்கிறதுனால இடுப்புக்கு கீழே அதிக தொந்தரவுகளை இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் சம்பாதிப்பாங்க, ஏற்படுத்தும். ரத்தத்திலையும் குறைபாடை ஏற்படுத்தும். அதனால மிக மிக கவனமா இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குளிர்ச்சி, அதாவது குளிர்ச்சி சம்பந்தமான தொந்தரவுகளும் சூரியன் சம்பந்தப்படுவதனால் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கடகராசிக்கு 10, 11 தேதிகளில் சந்திரன் 8ஆம் இடத்துலையும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால இந்த 10, 11 தேதிகள் மிகவும் கவனமாக இருக்கணும் கடகராசி நேயர்கள். ஏன்னா கும்பத்தில் பயணம் செய்கிறார் அந்த சந்திரன். அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன் கடகராசிக்கு அதிபதியாக வராரு. அவரை 8இல் மறைந்தால் இவங்களுக்கு புத்தி பார்த்தீங்கன்னா சரியா செயல்படாது.
அதனால இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம எதிராளிகளை ஈஸியா பந்தாடுவாங்க. தன்னம்பிக்கை, தைரியம் சற்று குறைந்துதான் காணப்படும். பயம் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குது. அதனால அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலம் ஈக்குவலா இருக்கிறதுனால எதிரிகளை ஈஸியா சமாளிப்பாங்க. புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் மிக எளிமையா படித்து தீருவாங்க. ஈஸியா புரியும். இந்த வாரம் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க. சொத்து, வீடு, வாகனம் வாங்க நினைக்கிறவங்க கடகராசிக்காரங்க இப்போ இந்த வாரம் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கினாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். இளையவர்களாலையும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ் இவங்களாலையும் கணவராலையும் நல்ல அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு தகப்பனார் வழியிலிருந்தும் தாயார் வழியிலிருந்தும் சிறந்த நன்மைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த வாரம் தொழில் முனைவர்கள் அதிகமா உழைப்பு போட வேண்டியது இருக்கும், அதிகமா முதலீடு செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா லாபம் என்னவோ குறைந்தே காணப்படும். மாறாக செலவு அதிகமா இருக்கும். அதனால கடகராசி தொழில் முனைவோர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு லாபம் குறைந்து போகுது. அதே போல இந்த கடகராசியில் பிறந்தோர் மிக கவனமா இருக்க வேண்டியது இந்த வாரம் லாபத்தை நோக்கி மட்டுமே. லாபம் இந்த வாரம் குறைச்சிரும், ஏதோ ஒரு வகையில இழப்பு ஏற்படுத்தும். அதனால இவங்க மிக மிக கவனமா இருக்கணும். ஆனா புத்தி பலம் எந்த வாரம் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் சூப்பரா இருக்கும். புத்தி இவங்களுக்கு எப்படி அதிகமா வேலை செய்யுதுன்னே தெரியாத அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம வீடு, வாகனம் வாங்க நினைக்கிறவங்க இந்த வாரம் அந்த பேச்சுவார்த்தையை எடுத்தாங்கன்னா சிறப்பா செயல்படுத்தும். இந்த வாரம் அதுக்கான உகந்த வாரமா இருக்குது. இப்ப சந்திரன் என்ன ஆயிட்டுக்கிறாரு, இவங்களுக்கு 5, 6, 7, 8 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாய் கடகராசிக்கு 6, 7 இருக்கிறதுனால, உச்சமாவதுனால சொந்த வீடு, நிலம், வாகனம் இந்த கனவுகள்லாம் இந்த வாரம் பலிக்க போகுது கடகராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்க கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்தில் சூரியன் புதனும், 7ஆம் இடத்தில் சனி பகவானும், 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், 9ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த சிம்ம ராசிக்கு சந்திரன் 4, 5, 6, 7 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் சிம்ம ராசிக்கு 5, 6 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு எப்படியெல்லாம் இந்த கிரகங்கள் வேலை செய்யும், இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களே மொத்தத்துல தைரியம் மிகுந்தவன்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் அந்த தைரியம் சிறப்பாக செயல்படும். எதிரிகளை ஈஸியா வீழ்த்துவாங்க. நண்பர்களால அதிக லாபத்தை சம்பாதிப்பாங்க. மனைவி, கணவர் இவங்களாலையும் நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா அதிகமான சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதேனும் வீடு விற்கிறது, வாங்கிறது, வாகனம் விற்கிறது, வாங்கிறது இந்த தொழில் இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரர்களா இருந்தா இந்த வாரம் அமோகமா லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பிள்ளையின் நலனில் அக்கறை தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகளுக்கு தேவையானதை இந்த வாரம் செய்ய மறுப்பாங்க. இந்த வாரத்துல பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை இவங்க செய்யாமல் விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பா மேற்படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் சிம்ம ராசிக்காரர்களா இருந்தா இந்த வாரம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா படிப்புல கொஞ்சம் தொய்வு காணப்படுது. அதே போல உடம்பு தொந்தரவு இருக்கக்கூடியவங்க வயிற்றுப்பகுதி, மூட்டுப்பகுதி பாதிப்பு சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்கள் குறைந்த வேலை செய்து அதிக லாபம் இந்த வாரம் எடுப்பாங்க. செலவுகள் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திரனால் எதனா சிம்மராசிக்கு பாதிப்பா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா சிம்மராசிக்கு 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருப்பது, யாரேனும் சிம்ம ராசிக்காரர்கள் பைல்ஸ் சம்பந்தமா தொந்தரவு உடையவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாரம் பைல்ஸினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். கட்டிகள் சம்பந்தமா தொந்தரவு உடையவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாரம் கட்டிகளுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரத்துக்கு
ரொம்ப அமோகமான வாரம்னே சொல்லலாம். உடல் உபாதையை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி பலன் இருக்குதுன்னு பார்ப்போமா? ராசியிலேயே கேது பகவான் இருப்பதும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும், 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதும், 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், 8ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது ரெகுலர் சஞ்சாரமாக இருக்குது. அதே போல சந்திரன் ராசிக்கு 3, 4, 5, 6 இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்வதாலும், அதே போல செவ்வாய் ராசிக்கு 4, 5 இந்த 2 இடங்களில் சஞ்சாரம் செய்வதாலும் இதன்களுடைய பலன்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கும். ஏனோ மனதுக்குள் ஒரு பயம் காணப்படும். 4ஆம் இடம் ஹாப்பினஸ் கொஞ்சம் கம்மியாக காட்டுது. அதே போல இவங்களுக்கு 7ஆம் இடம் நண்பர்கள், பார்ட்னர் இவங்கெல்லாம் சராசரியான யோகத்தை தான் தருவாங்க. எதிரிகளை கம்மி பண்ணுவாங்க, கடன் பிரச்சனைகளை முறியடிப்பாங்க, நண்பர்களால் அதிக லாபத்தை இவங்க இந்த வாரம் உணர்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த வாரம் இவங்க செய்ய முற்படுவாங்க. தொழில் செய்தால் பெரிய லாபம் இல்லையேன்னு வருத்தம் இருக்கும். மொத்தத்தில் லக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்பாவால் எதனா எதிர்பார்த்தாலோ அம்மாவால் எதனா எதிர்பார்த்தாலோ இந்த வாரம் கிடைப்பது மிக மிக கடினம். அதே போல் செலவுகள் கைமீறி போகும். லாபத்தை விட அதிகமாக செலவுகள் ஆகும். ஆனால் ஏனோ தெரியல தைரியம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இளையவர்களால் அதிக அனுகூலம் ஏற்படும். சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கும். கடன், போட்டி, பொறாமை, எதிரி, வம்பு, வழக்கு இவைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களை ஈஸியாக இவங்க தள்ளி விடுவாங்க. ஈஸியாக இவங்க டேக்கிள் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தொழில் யோகம் அதிகமாக இருக்குது, தொழில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதிரிகளை ஈஸியாக டேக்கிள் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வாரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கான பெரிய மதிப்பீடு. புத்தி பலம் பெருகும். என்ன செய்கிறாங்கன்றது அவங்க யோசனை பண்ணி செய்வாங்க. அதே போல் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், உடம்பு தொந்தரவுகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா வயிறு மூட்டு பகுதி பாதிப்புகள் சீரடையும். அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம் தான். துளாராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுடைய கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 இந்த இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாலும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதாலும், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வதாலும், 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதாலும், 6இல் ராகுவும் 7இல் குரு பகவானும் சஞ்சாரம் செய்வதாலும், ராசிக்கு 3, 4 2 இடங்களில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதாலும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துளாராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கும். இவங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ இந்த வாரம் ஈஸியாக செய்வாங்க. சொல்ல காப்பாற்றுவாங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். எதிரிகளை வீழ்த்துவாங்க. பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யோகமான வாரம் தான். கம்மியாக வேலை செய்வாங்க, அதிகமான லாபத்தை சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இளையவர்களால் அனுகூலம் சற்று கம்மியாக தான் காணப்படுது. சொத்து, வீடு, வாகனம் இவைகளை எல்லாம் சீர்படுத்துவாங்க, சரிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாயார் வழியிலிருந்து அனுகூலமும் தகப்பனார் வழியிலிருந்து அனுகூலமும் இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கும். என்னதான் இந்த மாதிரியான அனுகூலங்கள்லாம் இருந்தாலும், தொழில் பார்த்து லாபம் அடைந்தாலும் செலவுகள் மட்டும் இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதனால இவங்க செலவை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப உன்னதம். மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ் இவங்களாலெல்லாம் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் தான். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் ராசியிலேயே சந்திரன் 1ஆம் இடத்திலேயும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் 2ஆம் இடம், 3ஆம் இடத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், 3ஆம் இடத்தில் புதன், சூரியனும் சஞ்சாரம் செய்கிறாங்க.
4ஆம் இடத்தில் சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் குரு பகவானும், 11ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வார பலன் அப்படின்னு பார்க்கும். அதீத தைரியம் இந்த வாரம் அவங்களுக்கு இருக்கும். எப்பவும் இல்லாத தைரியம் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்கிறவங்க ஈஸியாக டேக்கிள் பண்ணுவாங்க. எதிரிகளை ஈஸியாக பந்தாடுவாங்க. அதே போல் ரத்தத்தில் குறைபாடும், முகப்பகுதியில் இஎன்டி சம்பந்தமான ட்ரபுளும், முதுகு தண்டுவட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அதே போல் பார்ட்னர், நண்பர்கள், கணவர், மனைவி இவர்களால் பெரிய அனுகூலங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்காது. அதே போல் லக்கு கூட கொஞ்சம் கம்மி தான். என்னதான் தைரியம், சாதுரியம், புத்தி பலம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவங்க ஏதேனும் வேலை செய்தால் கூட நல்ல லாபத்தை ஈட்டுவாங்க. ஆனால் கைமீறி செலவுகள் போகும். அதனால் மிக மிக ஜாக்கிரதையாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு செலவு கைமீறி போகிறதுனால வேறு வேறு பிரச்சனைகள், கடன் வாங்கும் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை கம்மி பண்ணணும். தேவையில்லாத வீண் விரயங்களே அவங்க இந்த வாரம் எதிர்நோக்க போகிறாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் மிக மிக கவனமாக இருக்கணும். நிறைய பொய் பேசுவாங்க, வாக்குறுதி மீறுவாங்க, குடும்பத்தில் அமைதி இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் அந்த அளவுக்கு பலமாக இல்லை, 2ல் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் ஏடாகூடமாக பேசி மாட்டிக்குவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்கள் வயிறு தலைப்பகுதியில் தொந்தரவு உடையவர்களாக இருப்பாங்க. இப்போ முகப்பகுதியிலையும் முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொஞ்சம் நீங்கும். அதனால மிக மிக கவனமாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தகப்பனாரால் லாபம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாபமும் கிடைக்காது. தாயாரால் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தகப்பனார் வழியிலிருந்து அனுகூலம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஏன் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னும் இவங்க வருத்தப்படுவாங்க. மொத்தத்தில் சுமாரான வாரம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதாலும், 2ஆம் இடத்தில் சூரியன் புதனும், 3ஆம் இடத்தில் சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசிக்கு 12, 1, 2, 3 இந்த இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாலும், ராசிக்கு 1, 2 இந்த இடங்களில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதாலும், இதையெல்லாம் பார்த்து பலன் சொல்லும்போது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் முனைப்போடு செயல்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. இந்த வாரம் உடல் நல்லா மேலோங்கி நோயை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து மேலோங்கி வருவதை இவங்க பார்ப்பாங்க. நோய் தீர்ந்து வருவதை கண்கூடாக பார்ப்பாங்க. மனைவியால் அதிக அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்களால் அதிக அனுகூலம் ஏற்படும். அதே போல் சொத்து, வீடு, வாகனம் வாங்க நினைக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் இந்த வாரம் அதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்பாவால் கம்மியான அனுகூலமும் தாயாரால் அதிக அனுகூலமும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படுத்தும். தொழில் செய்தாங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க அதிகமான லாபத்தை இந்த வாரம் எடுக்க போகிறாங்க. ஆனாலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். 10ல் இவங்களுக்கு கேது இருப்பதுனால தொழில் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. என்னதான் லாபம் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழல் இந்த வாரம் இருக்குது. மேலும் தனுசு ராசிக்காரங்க இப்போ 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால நெற்றி பொட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க கருப்பு திலகம் இடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இவங்களுக்கு என்ன ஆகும், இந்த கண் திருஷ்டி, போராமை இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் எதிரிகள் இருந்தாலும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் அதெல்லாம் முறியடித்து மேலே வருவாங்க. அதே போல தாயார் வீட்டிலிருந்து அதிக அனுகூலம் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து, வீடு, வாகனம் இவைகளால் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஹாப்பினஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்.
புத்தி பலம் அதிகமாக பெருகும், எதிரிகளை ஈஸியாக வீழ்த்துவாங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நடக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சராசரியான வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வார கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியிலேயே சூரியன் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும், 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசிக்கு 11, 12, 1, 2 இந்த இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருப்பதனால் கண் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் வருவதற்கும், குளிர்ச்சி சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கும் கூட இந்த வாரம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல எதிரி, போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, கடன் இதில் ஏதேனும் மகர ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக தென்படும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போகுதேன்னு வருத்தப்படுவாங்க. தாயாரால் அதிக அனுகூலங்கள் ஏற்படும், தகப்பனாரால் அதிக அனுகூலம் ஏற்படும். தாய் வழி சொத்தும் தகப்பனார் வழி சொத்தையும் அனுபவிக்க துடிப்பாங்க மகர ராசிக்காரர்கள். இளையவர்களாலையும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். கணவரால் ஒரு அனுகூலம் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யோகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தொழில் செய்தான மகர ராசிக்காரர்களுக்கு அதிக லாபம், செலவுகள்லாம் குறைந்தே காணப்படுது. அதனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் முனைவோர்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவு முதலீடு செய்தாலும் அவ்வளவு லாபத்தை அதிகம் பண்ணி கொடுத்துரும். என்னதான் 7.5 சனியினுடைய தாக்கம் இவங்களுக்கு இருந்தாலும் 2இல் சனி பகவான் இருக்கிறதுனால கரிய வகை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இவங்க உணவில் உட்கொண்டு வந்தால் சனி பகவானால் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் புதன் இவங்களுக்கு ரோகக்காரராக வர்றதுனால குளிர்ச்சி, கண்களில் தொந்தரவு, தலைப்பகுதியில் தொந்தரவு இவைகளெல்லாம் நீங்கள் வாய்ப்பு. படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் யோகமான வாரம் தான் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், 12ஆம் இடத்தில் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. செவ்வாய் கூட ராசிக்கு 11, 12லையும், சந்திரன் 10, 11, 12, 1 இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால இவைகளை எல்லாம் வச்சு பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது மொத்தத்தில் தன்னம்பிக்கை, தைரியம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடம் பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஹாப்பினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் புத்தி சாதுரியம் கொஞ்சம் வெளிப்படும். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்வாங்க. மனைவி, நண்பர்கள், கணவர் இவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் இந்த கும்பராசிக்காரர்கள் எளிமையாக செய்வாங்க. ஏதோ லக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதிகமாக வேலை செய்வாங்க, லாபம் கம்மியாக இருக்குது, செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது. தன்னம்பிக்கை, தைரியம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும் கும்பராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இளையவர்களாலையும் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயார் வழி அனுகூலம் குறைந்தும் தகப்பனார் வழியிலிருந்து நல்ல அனுகூலமும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. மொத்தத்தில் ஜென்மத்திலேயே சனி பகவான் இருப்பது 7.5 சனியை ஏற்படுத்துவதாலும், அதே போல் அந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த வயதானவங்க ஹேர் டை அடித்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிர் நிறத்தில் முடி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் முடியை லூஸ் ஹேராக விடக்கூடாது, இழுத்து கட்டிக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கினாங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமைய போகுது. புத்தி மட்டும் அதிகமாக இருக்கும். எதிரிகளை ஈஸியாக வீழ்த்துவாங்க. கடன் பிரச்சனைகளை சமாளிப்பாங்க. போட்டி, வம்பு, வழக்கு, கடன் இவை எல்லாத்தையும் எளிமையாக சமாளிச்சிருவாங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10, 11, 12 இந்த இடங்கள்ல இருக்கிறதுனால கால் பகுதிகளில் தொந்தரவு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும்,
ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், 11இல் சூரியன் புதனும், 12இல் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சந்திரன் ராசிக்கு 9, 10, 11, 12 இந்த 4 இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல ராசிக்கு செவ்வாய் 10, 11 இந்த 2 இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இதையெல்லாம் வைத்து மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். நண்பர்களால் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களால இடர்பாடுகள் வர்றதுக்கு கூட மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, கடன், உடல் உபாதை இவைகளால் பீடிக்கப்பட்ட மீனராசிக்காரர்கள் எளிமையா இந்த வாரம் அதையெல்லாம் சமாளிப்பாங்க. பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுவாங்க. சொந்த வீடு, நிலம், வாகனம் இருக்கக்கூடியவங்க இந்த வாரம் அதனால் லாபத்தை அதிகமா எதிர்பார்க்கலாம். தாயார் வழியிலிருந்தும் தகப்பனார் வழியிலிருந்தும் அதிக லாபங்களை இந்த வாரம் ஏற்படுத்தும். ஏனோ தெரியல, கம்மியா வேலை செய்வாங்க, இந்த வாரம் அதிகமா சம்பாதிப்பாங்க. அதற்கேற்ற போல செலவும் செய்வாங்க மீனராசிக்காரர்கள். இந்த வாரம் மொத்தத்துல மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான வாரம். 12ல் சனி பகவான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க சனிதோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அல்லது சனிக்கிழமையில நல்லெண்ணெய் விளக்கு நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு ஏற்றுவதும் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை பயக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான வாரம். அவங்க எதில் அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ், நண்பர்கள் இவங்க கிட்ட மட்டுமே அதிக கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மாமனால் சிறப்பு நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காது. மாமன் நலனிலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தாயார் வழியிலிருந்து அதிக அனுகூலங்கள் கிடைக்கும். தகப்பனார் சொத்தை முழுவதுமாக அனுபவிக்கலாம். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமோகமான வாரமே.